ஆதி பாரதி சீரியலில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அட்டகாசமான ப்ரோமோ வந்துருச்சுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சாரதம்மா வந்து பொண்ணு கேட்குறதுக்கு ரத்னம் கிட்ட கேட்டுட்டாங்க. ரத்னமும் வந்து பாரதிக்கு ஓகேன்னா எனக்கும் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சாரதாம்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் ஆதிக்கிட்ட வந்து, என்ன ஆதி, பாரதி வந்து வேலைக்கு வந்துட்டா போல் அப்படின்னோன்னா, அந்த கல்யாணம் நின்றுச்சு பார்த்தியா அப்படின்னா, ஆமாம்மா நீ சொன்னபடியே அந்த கல்யாணம் நின்றுச்சு. எனக்கு தெரியும் ஆதி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு. அது எப்படிம்மா சொல்கிறேன்னு, ஏன்னா பாரதியோட ஹஸ்பண்ட் இருக்காப்புல, அவர் வந்து நிச்சயமாக அவரோட ஆசீர்வாதம் வந்து உனக்கு நிச்சயமாக உனக்கும் பாரதிக்கும் இருக்கும். ஏன்னா பாரதி சந்தோஷமாக வாழணுன்னு தான் அவர் நினைப்பாருன்னு என்ன உள் மனசு வந்து ஆழமாக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோன்னே, சரி இதுக்கு மேலே தள்ளி போட வேண்டாம் கேசவ், நீ வா என் கூட வந்து பொண்ணு கேட்டுடலாம் அப்படின்னோன்னே, என்னம்மா சொல்கிற அப்படின்னு, நான் சொல்கிறத முதல்ல செய்வோம், இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ரத்னம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தனம், மரகதம், மணி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணதுக்கப்புறம் சேரில் உட்காந்துட்டு, சொல்லுங்கள் என்ன காலையிலேயே திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னானே, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்னு. என்னங்க திடீர்னு அதிர்ச்சிகரமாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் ரகசியத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, அச்சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என் பையன் வந்து ஆதிக்கு வந்து பாரதியை வந்து பொண்ணு கேட்கலான்ட்டு தான் நாங்கள் இருந்தோம். உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறதுக்காக தான் முதல்ல வந்து நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி தான் வந்து நீங்கள் வந்து பத்திரிக்கை வந்து கொடுத்தீங்க எங்கள் வீட்டுக்கு. சரி, நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து கட்டி வைக்கிறதுனால நானும் வந்து பொண்ணு கேட்கக்கூடாது, அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு நானும் என் மனசை சேர்த்திக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இங்கே வந்து சந்தோஷமாக விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். பட் ஆனால் அந்த கல்யாணம் நின்று போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் மேற்கொண்டு வந்து என் பையனும் சரி பாரதியும் சரி 2 பேரும் விரும்புகிறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதிரடியாக கேட்குறாங்க. இதை சொன்னோன்னா வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க மரகதமும், இந்த பக்கம் வந்து மணி, தனம் எல்லாரும். அப்படிங்களாங்க, பாரதிக்கு ஒருவேளை இந்த விஷயத்தில் வந்து சம்மதம்னா எனக்கு இதில் வந்து ஆதியை வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி உள்ளேருந்து இப்போ சந்தோஷத்தில் வந்து செமையாக சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். தமிழும் வந்து இந்த பக்கம் சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து இவர் எப்படி எந்த தைரியத்தில் சரின்னு சொல்லலாம், நிச்சயமாக துரைக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு மரகதம் வந்து ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். பார்க்கவே அந்த சீன் செம்ம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மரகதம் வந்து கண் ஜாடையிலே வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போய் இந்த பாரதி கிட்ட பேசவே இல்லை, ஆனால் பேசின மாதிரியே சொல்லி இந்த பக்கம் வந்து அவளுக்கு வந்து ஒரு வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜாடமாடியாக இவங்களுக்குள்ளேயே தனாமும் மணி மரகதம் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஓ அப்படியா, அவள் சொல்லலை அப்படின்னதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து சாரதா கேட்டோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே சரி சாரதாம்மா டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அவங்க யோசித்து சொல்லட்டும் அப்படின்னோடனே ரத்னம் வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு சம்மதம்னா எனக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது, எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லி அதோட இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.